Good morning, students. Today we discuss about the hashing technique. Hashing with the help of open hashing and then closed address. Is called as chaining method. Normally, generally, chaining na enna? It contains a loop 1 by 1 into 1 loop. இப்படி chain இருக்கும் இல்லையா? The chain variation. Chain மாதிரி looping இருக்கும். Automatically one element is combined with another element is called chaining reaction சொல்லுவோம் இல்லையா? In the format la you can store the data with the help of you can store data. Suppose we had the coalitions means you can store with the help of the chaining method. Last class la பார்த்தோம்ல linear probing la என்ன பண்ணுவோம் empty location check பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? It's different from the linear probing. பார்க்கலாம் எப்படி ஒரு element store ஆகுதுன்னு. Suppose 53 இருக்கு 253 53 element is already filled by 3853 ன்னு வைங்க. Suppose 4253 நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும் லொகேஷன்ல 4253 அப்போ மெமரி சைஸ்னா 0 to 99 இல்லையா அப்போ 100 அப்போ என்ன ஆகுது the value என்ன வருது 53 4253 modulus 100 க்கு எடுத்தா என்ன வருது 53 இல்லையா 53 is occupied by some other person. ஓகேவா இப்போ எப்படி நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணுறது லீனியர் ப்ராபிங் என்ன பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் எலிமெண்ட் செக் பண்ணியிருப்போம் இல்லையா பட் கொலிஷன்ஸில் அப்படி இல்லை டேரெக்டாக யூ கேன் கிரியேட் அனதர் லிங்க்டு லிஸ்ட் யூ கேன் ஸ்டோர் த டேட்டா 4253 திஸ் கால்ட் எஸ் அ லிங்க்டு லிஸ்ட்னு சொல்லுவோம் நம்ம லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ணி யூ கேன் ஸ்டோர் த டேட்டாஸ் இன் த ஹேஷ் ஃபங்க்ஷன் திஸ் கால்ட் எஸ் அ செயினிங் மெத்தட்னு சொல்கிறோம் சப்போஸ் இங்கே ஒரு எலிமெண்ட் யூ கேன் ஸ்டோர் த டேட்டா திஸ் பேட்டர்ன் in the pattern you can store the data that's called as a chaining method nu solrom nammo paakalam we need go for the one example for that with an example you can clearly get the concept for that now here I write down chaining nalla gavaningpa open hashing with closed addressing நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணிங்க ஓப்பனிங் க்ளோஸ்ட் அட்ரஸிங் ஹேஷிங் அண்ட் தென் அட்ரஸிங் தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் எ செயினிங் மெத்தட்னு சொல்கிறோம் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் 55 48 32 43 98 35 63 and then 42 and then 45 நம்ம சைஸும் கொடுத்துருக்காங்க நமக்கு n equal to size equal to 10 ன்னு கொடுத்துருக்காங்க பட் இங்கே எலமெண்ட் கம்மியாக தான் இருக்கும் டோன்ட் வரி அபவுட் தட் சார் வந்து 10 எலமெண்ட்க்கு வெறும் 9 எலமெண்ட் தான் எடுத்திருக்காருன்னு கவலைப்படாதீங்க பட் வி கேன் ரெடியூஸ் த ஸ்டெப்ஸ் இப்போது இந்த எலமெண்ட்ஸாக ஐ கேன் ஸ்டோர் த டேட்டா ஃபஸ்ட் ஐ கிரியேட் த மெமரி லொக்கேஷன் ஃபார் தட் Here I will create a memory location. Zero, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, and then 9. The 9 databases irukku. Now first you can use the key and then location. Formula என்ன x modulus size of the table x என்றது இந்த element பா இப்போ first one 55 இல்லையா 55 modulus 10 equal to 5 அப்போ you can directly store the value as 55 next 48 mod 10 equal to 8 அப்போ you can store the data in the 8th location next 32
32 modulus 10 equal to, the value should be 2, you can store the data into 32. 200 location you can store the data. Next 43. 43 mod 10 equal to 3. Appa you can store the enga store pannom 3 la store pannom 43. Next 98. 98 modulus 10 என்ன வரும் 8. This is called a collision னு சொல்றோம் நம்ம. ரெண்டும் இன்டரப்ட் ஆயிருக்கு. ஏற்கனவே ஒரு டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இது நியூ டேட்டாபேஸ் இல்லையா? அப்போ ரெண்டும் இன்டரப்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் லீனியர் ப்ராப்ளம் என்ன பண்ணோம், 1 by 1 செக் பண்ணோம் இல்லையா? பட் இது செயினிங்கில் அப்படி கிடையாது. யூ கேன் கோ த்ரூ வித் 8. 8 is already filled. You can create another memory space for that. You can store it 98. This is called as a closed addressing சொல்றோம். ஒரு அட்ரஸ் வந்து இன்னொரு அட்ரஸ் அட்டாச் பண்ணியிருக்கு பாருங்க, புரியுதாப்பா? 48 is addressed to 98. 98 it address to some other address இருக்கலாம் மேபி நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்தா. நெக்ஸ்ட் 98 முடிஞ்சு 35. 35 mod 10 equal to 5. 5ல பாருங்க ஆல்ரெடி டேட்டா இருக்கு. இப்போ you can create on another memory location for that. For 35 next 63 modulus 10 equal to 3. 3 is already occupied by 43, then again you can create on the memory location. So 63 linked list மாதிரி கிரியேட் பண்ணிக்கோ. ஒன்று டேட்டாக்கு, இன்னொன்று அட்ரஸ் பாயிண்டிங் டு another address. நெக்ஸ்ட் 63 அடுத்தது 42. 42 mod 10 equal to 2. 2 is already occupied by 32. Then you can create another memory space for that 42 and store the data. Next 42 அடுத்தது 45. 45 mod 10 equal to 5. 5 is already occupied, but இருந்தாலும் you can create another memory location. அப்போ இந்த பாயிண்டிங் என்ன பண்ணுது, இன்னொரு அரேவை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சாரி, இன்னொரு லிங்க் லிஸ்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. 45 நல்லா கவனிப்பா. 55 is pointing 35, 35 is pointing 45. அப்போ இதெல்லாம் லாஸ்ட் என்ன ஆகுது, இப்போ முடிஞ்சது, நமக்கு செட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அப்போ என்னது, நல் கேரக்டர், நல், there is no data. ஸ்லாஷ்னா மீனிங் இஸ் நல். This is called as chaining method னு சொல்கிறோம். புரிஞ்சுதாப்பா? First you can get the key value. With the key value you can store the particular value in that particular memory location. Suppose 5 na 5th memory location store பண்ணோம் data. 8 na 8th memory location you can store the data. This is called as chaining method. Suppose multiple element இருந்ததுனா you can create one memory location in the linked list. One is an address, one is a data, another one is a addressing point. அப்ப இதுனா இது data portion, இது address portion. ஓகேவா? Thus called as a open hashing with closed addressing. புரிஞ்சுதாப்பா? open hashing with closed addressing. புரிஞ்சுதா? This is called as a chaining method சொல்றோம். chaining technique or chaining method or method. This is called as a chaining method. Thank you students. Thank you.